இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையிலான ஒரு அன்பின் உரையாடலை இந்த நற்செய்தியில் நான் பார்க்கின்றோம். மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரே, யார் உம்மை விட்டு விலகி ஓடிப்போனாலும் நாம் உன்னை விட்டு ஓடிப்போக மாட்டேன் என்று பேதுரு இயேசுவை நோக்கி கூறுகின்றார். ஆனால் தனக்கு ஒரு ஆபத்து வந்தவுடன் பேதுரு கடவுளோடு இவ்வளவு நாள் ஆண்டுகள் இருந்தாலும் தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து இயேசுவை விட்டு பேதுரு ஓடுகின்றார். 3 முறை மறுதலிக்கின்றார். அதை தான் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு மறுதலிக்க பின்பு ஆபத்து தனக்கு வந்துவிடுமோ என்று பயம், அச்சம், எனவே அவர் 3 முறை மறுதலிக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இவ்வாறு பேதுரு அழுதாலும், இயேசுவை நாம் மறுதலித்து விட்டோம் என்று அழுதாலும், கண்ணீர் விட்டாலும் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்ற சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தவில்லை. இயேசுவிடம் சென்று நான் உம்மை மறுதலித்து விட்டேன் என்று கேட்கும் ஒரு நிலை அவருக்கு வரவில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு அவ்வாறு சூழ்நிலையை பேதுருக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இதை ஒரு மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையாக பார்க்காமல் ஒரு அன்பின் வெளிப்பாடாக நாம் பார்க்க வேண்டும். பேதுரு எவ்வாறு இயேசுவை 3 முறை மறுதலித்தாரோ அதே போல் இயேசு பேதுருவிடம் 3 முறை என் அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார். இதை எதை குறிக்கிறது என்றால், எல்லாவற்றையும் விட ஏன் உயிரின் மேலாக பேதுரு இயேசுவை அன்பு செய்கின்றாரா என்ற ஒரு அன்பின் வெளிப்பாடு. பேதுரு தவறு செய்திருந்தாலும் இங்கு நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், இயேசு அவர் செய்த தவறை சுட்டி காட்டவில்லை, மேலாக அந்த தவறுக்காக பேதுரு அழுதிருக்கின்றார். அதை இயேசு மனதில் எண்ணி அவரின் அன்பு எவ்வாறு அவர் இயேசுவை அன்பு செய்கின்றார் என்ற அன்பின் வெளிப்பாடை இயேசு நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றார். மறுதலிப்பது என்பது ஒரு குற்றம், ஒரு பாவம். அதுவும் ஒருத்தவர் நன்கு அறிந்தவர் ஒருத்தவரை அவர் துயரத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது நாம் அவர் யாரென்று தெரியாது என்று சொன்னால் அது பெருங்குற்றமாகும். இந்த குற்றத்தை பேதுரு செய்கின்றார். ஆனால் அந்த குற்றத்தை எண்ணி அழுதுகின்றார். இந்த அழுகை கடவுளுக்கு தெரிந்ததும் அவர் ஒரு சூழலை உருவாக்கி அவர் அன்பின் வெளிப்பாட்டை எடுத்துரைக்கின்றார். நாமும் பல வேளைகளில் குற்றம் செய்கின்றோம், பாவம் செய்கின்றோம். ஆனால் அந்த குற்றத்திற்காக நாம் வருந்தவில்லை. ஆனால் இந்த நற்செய்தி மூலமாக, பேதுருவின் மூலமாக அந்த குற்றத்துக்காக நாம் வருந்த வேண்டும், கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு வருந்தினால், மன்னிப்பு கேட்டால் கடவுள் நம் குற்றத்தை உற்று நோக்காமல் ஒரு சூழலை உருவாக்குவார். அந்த சூழலில் நாம் எவ்வாறு கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று வெளிப்படுத்த முடியும். பின்னதாக நாம் பார்க்கின்றோம், இயேசு கூறுகின்றார் பேதுரை நோக்கி, என் ஆடுகளை பேணி வளர என்கின்றார். நாம் கடவுளை நேசிக்கின்றோம், அவரை அன்பு செய்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் அதை வெளிப்படுத்த நாம் தவறுகின்றோம். எவ்வாறு இயேசுவின் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும்? இயேசு கூறுகின்றார், என் ஆடுகளை பேணி வள என்கின்றார். நாம் அனைவரும் ஒரு ஆடுகளாகத்தான் இருக்கின்றோம். அதுவும் இந்த சமுதாயத்தில் பல பேர் ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் மத்தியில் நாம் எவ்வாறு கடவுளை நேசிக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு வெளிப்படுத்தின் மூலமாக நாம் கடவுள் எவ்வளவு நாம் அவர் அன்பு செய்கின்றோம் என்பதை நமது பணி வாழ்வின் மூலமாக, இறை வாழ்வின் மூலமாக நாம் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். இந்த தெய்வீக திருப்பலின் மூலமாக நாம் செய்த தவறுகளை பேதுரு போல் மனதில் எண்ணி அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு பின்பு நாம் எவ்வாறு கடவுளை அன்பு செய்கின்றோம், ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும், குறிப்பாக நமது சமுதாயத்தில் ஆடுகளாக ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களை அன்பு செய்து நமது எவ்வாறு கடவுளை அன்பு செய்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவோமாக. இந்த திருப்பலின் மூலமாக இந்த ஆசிரியருக்காக மன்றாடுவோம்.